உங்கள் ப்ரைவசி பாதுகாப்பானதை எச்சரிக்கிற 5 படங்கள் இப்போ பார்க்கலாம். நண்பர்களே, உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒரு அழகான கருவி மட்டும் இல்லை, அது உங்களை அழிக்கிற ஆயுதமாகவும் மாறலாம். ஒரு சின்ன வீடியோ, ஒரு தனிப்பட்ட அந்த ப்ரைவசி வீடியோ, அது தவறான கையில் சிக்கிச்சுன்னா ஒரு வாழ்க்கையே முடிஞ்சிடும். ப்ரைவேட் வீடியோ லீக் என்ற பேரில் நடக்கிற டிஜிட்டல் வன்முறையை போலுரிச்சு காட்டின 5 தென்னிந்திய படங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெரியுங்களா? இதை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமே மாறும். 5வது இடத்துல இருக்கிறது லவ் டுடே. காதலில் பார்த்தோன்னா, அதாவது லவ்வில் பார்த்தோன்னா நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த செல்ஃபோன் ஒரு ஜோடி தங்கள் ஃபோன்களை மாற்றிக்கும் போது வெளிப்படுற ரகசியங்கள் நம்ம சிரிக்க வச்சாலும் டிஜிட்டல் உலகில் ஒரு பொண்ணோட அந்தரங்கம் எவ்வளவு சிம்பிளாக பார்த்தோன்னா சிதைக்கப்படுது என்பதையும், ப்ரைவேட் ஃபோட்டோஸ் கசியும் போது ஏற்படுற மன உளைச்சல்களையும் இந்த படம் யதார்த்தமாக பேசியிருக்கு. இதில் 4வது இடத்துல இருக்கிற படம் பேர் இஷ்கு, மலையாளம் படம். ஒரு ஜோடி தனிமையில் இருக்கும்போது அவங்கள மிரட்டுற ஒரு கும்பல், அந்த மிரட்டல் வீடியோவை மாறும்போது ஒரு ஆணோட ஈகோவும் ஒரு பெண்ணோட பயமும் எப்படி விளையாடுதுங்கிறத இந்த படம் சுட்டி காட்டிருக்கு. இது வெறும் த்ரில்லர் மூவி மட்டும் இல்லை, சமூகத்தில் மறைஞ்சிருக்கிற மாரல் பாலிசி அப்படிங்கிற சொல்கிற ஒரு முகமூடி அந்த சைக்கோகளோட கொடூர முகம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை 3வது இடத்துல இருக்கிற படம் பேர் பொன்மகள் வந்தால். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை மற்றும் அதை வீடியோவாக பதிவு செய்து ரசிக்கும் வக்ரபுத்தி கொண்டவர்கள் பற்றிய படம் இது. ஒரு வீடியோ லீக்கான அந்த பெண்ணை மட்டும் பாதிக்காது, அவளுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் என்பதை ஜோதிகாவோட இந்த படம் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கு. 2வது படம் பேர் சதுரங்க வேட்டை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்தரங்க வீடியோ சம்மந்தப்பட்ட இல்லைனாலும் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி ஒரு கிட்ட தேனை தடவி ஏமாத்தலாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டு. அந்தரங்க வீடியோக்களை வச்சு கூட பிளாக்மெயில் செஞ்சு அது மூலம் பணத்தை பறிப்பது எப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் உலகில் நடக்கும் பல மோசடிகளை இந்த படம் அப்பட்டமாக ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. நம்பிக்கை துரோகம் தான் மிகப்பெரிய ஆயுதம் சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை 1வது இடத்துல இருக்கிற படம் பேர் லென்ஸ், தமிழ் படம் தான். முதல்ல இருக்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிரைம் மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இணையதளத்தில் ஒரு பெண்ணோட வீடியோவை ரசித்து பார்க்குற ஒருத்தனுக்கு அதே மாதிரி ஒரு நிலை தன்னுடைய ஃபேமிலிக்கு வரும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மரண பயத்தை அந்த படம் காட்டியிருக்கு. யாரோ ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு பின்னால் ஒரு உயிர் இருக்குங்கிறத நம்ம உலகுக்கு சொன்ன படம் தான் இது. கடைசியாக பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், டெக்னாலஜி வந்துச்சு, ஆனால் நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குது. ஒரு லிங்க் அப்படின்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் வாடி யோசிங்க. உங்களுடைய பிரைவசி, உங்களுடைய உரிமை, அது யாராவது சிறைக்க முடிச்சா சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, அவங்க அனுபவத்துக்கு தயங்காதீங்க. இந்த படங்கள் சொல்கிற செய்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள் கருத்தில் கீழே பகிருங்க. விழிப்புணர்வோடு இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது மாணிக்கம் நியூஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.